ஸோ இந்தியா சைனாவோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன் அது 75 இயர்ஸ் ரீச் ஆயிருந்துச்சு. ஓகேவா? அப்ப அதுல வந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திராவை இது பண்ணாங்க. ஹைட்ராலஜிக்கல் டேட்டா ஷேர் பண்றது இதெல்லாம் மெயினா சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்தியா சைனா அந்த மேப் பார்த்து வச்சுங்க, மேப் ரீடிங்ல. ஓகே, உங்களுக்கு அந்த லடாக் ரீஜியன், உத்தரகாண்ட், அதுக்கப்புறம் நேபாள், தென் உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் வரும், தென் பூட்டான், தென் அருணாச்சல் பிரதேஷ். அந்த வரிசை அந்த ஆர்டர் பார்த்து வச்சுங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்தோம். பாங்காங் சோ லேக்கு, இந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள், தேப்சாங் பிளைன், டெம்சாக். ஸோ சைனா இந்தியா பார்டர் அது ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து வச்சுங்க. டிரான்ஸ் பவுண்டரியில உங்களுக்கு அந்த ஜூஸாவா, அது நீங்க ஜூஸா சுசுல் அந்த ரீஜனை சொல்றீங்களா? ஜூஸான ஏதாச்சும் இருக்கா? ஓ, நிமானிக்கா? அதுலயே ஜம்மு வராது. ஜம்முக்கும் கேஷ் சைனாக்கும் பார்டர் இருக்கு. இல்ல இல்ல ஜம்முக்கும் கேஷ் சைனாக்கும் இல்ல. மாத்திருங்க நிமானிக்ஸ் எல்லாம். லடாக்ல போட்டுருங்க. ஓகே, சைனாக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் பார்டர் இல்ல. இருக்கா? இருக்கும்ல, இருக்கா இல்லையா? இல்ல, நேபாளோட கவர் ஆயிடும்ல. அந்த மாதிரி சின்ன சின்ன இது மட்டும் பார்த்து வச்சுங்க. ஓகே, ரைட். ஸோ பேமெண்ட் சிஸ்டம் ரிப்போர்ட். ரிசர்வ் பேங்க், ஆர்பிஐ ஓடது. ஓகேவா? இந்தியாவோட பேமெண்ட் சிஸ்டம் நிறைய இருக்கு இப்போ. ஓகேவா? ஸோ 3 நாள் பில்லர் 1 படிச்சுக்கோங்க, அது எல்லாமே கவர் ஆயிருக்கும். ஓகே, ட்ரெட்ஸ், பிபிஐ, கார்டு, யூபிஐ, பிபிபிஎஸ், என்இடிசி, ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ அது ஃபுல்லா இது பண்ணி வச்சுங்க. ஒன்றும் பெரிய இது கிடையாது. அடுத்து ரைட் டு பரோசா. ரைட் டு பரோசா. ஓகே, இது வந்து தெலுங்கானா. 6000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேவா? பர் சீசன். ஒரு சீசனுக்கு 6000 ரூபாய் பர் ஏக்கர் பர் சீசன். ஓகே, இதே மாதிரி காலியா அப்படிங்கிறது ஒடிஷா. ஓகே, ஸோ எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க. தென் டார்ஃபர் கிரைசிஸ் எல்லாமே டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மேல இருக்கிறது எல்லாமே. டார்ஃபர் கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் சூடான். சூடான்ல டார்ஃபர் கிரைசிஸ் அது வந்து ஐசிசிக்கு போயிருக்கு. அங்க ஒரு அட்ராசிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது. ரைட்டா? ஆபரேஷன் சங்கல்ப். ஆபரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிறது வந்து இந்தியன் நேவியோடது. ஓகே, ஸோ அங்க வந்து ரெஸ்கியூவிங், ஹைஜாக், நார்காட்டிக்ஸ் யூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணாங்க இந்தியன் நேவி. அரேபியன் சி இந்த சைட்லாம் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணாங்க. ஓகேவா? இதுல 3 ஏரியா ஆஃப் ஆபரேஷன்: கல்ஃப் ஆஃப் ஏடன், அரேபியன் சி, கோஸ்ட் ஆஃப் சோமாலியா. ஓகே, இந்த டைம்ல தான் உங்களுக்கு அந்த ஜிபிஎஸ், கிலியன் பேரே சிண்ட்ரோம் அப்படிங்கிறது நிறைய டெத் வந்துருந்துச்சு. ஓகே, ரேரு பூனேல அவுட் பிரேக் ஆயிருக்கும். ஓகே, நர்வ்ஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இது. ஆட்டோ இம்யூன். ஓகே, அடுத்து எக்கோ 2.0. இது ஆக்சுவலா எதுக்குன்னா ஃபாரின் ட்ரேட்ஸ் ரிலேட்டடா எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு சர்டிபிகேட் ஆஃப் ஒரிஜினுக்காக.
என்ஹான்ஸ் சர்டிபிகேட் ஆஃப் ஒரிஜின், அந்த சிஓஓ அப்படிங்கிறது என்ஹான்ஸ்ட் சர்டிபிகேட் ஆஃப் ஒரிஜின், அது 2.2. சரி, அதுக்காக தான் ஆதார் பேஸ் சைனிங் கொண்டு வந்திருப்பாங்க, கோடு கொடுத்துருப்பாங்க, ரைட்டா. சர்டிபிகேஷன் ப்ராசஸ், அது பேர்லயே நீங்க சொல்லிடலாம், சர்டிபிகேட் ஆஃப் ஒரிஜின் எந்த நாட்டுல இருந்து தயாராகுது அப்படிங்கிற டீட்டெயில கொடுக்கறது. ரைட். அடுத்து டாம் இஓடபிள்யூஐஎன். ஓகேவா. இது வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்து அண்ட் ஸ்காட்லாந்து கிட்ட இட் இஸ் அ பாம் சைக்ளோன். பாம் சைக்ளோன் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு அட்லீஸ்ட் 24 மில்லி பார் அப்படிங்கிற ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் அவ்வளவு டிராப் ஆகும். 24 மில்லி பாருக்கு போகணும் இன் 24 hours. மில்லி பார், சரியா. இதான் இந்த ப்ராசஸ்க்கு பேரு பாம்போஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிட் லாட்டிடியூட் சைக்ளோன்ல இதை பார்க்க முடியும். ஓகே. பண்ணிச்சா. நெக்ஸ்ட் மோஸ்ட்லி எல்லாம் ஒன்லைனர் மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு அதுல பெருசா டிஃபிகல்ட்டி இருக்காது. ஓகே. தென் வேரியபிள் ரெப்போ ரேட் ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அது ஆக்ஷன் ப்ராசஸ் அப்போ என்ன இன்ட்ரெஸ்டோ அதை டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து ஆர்பிஐ வந்து டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. வேரியபிள் ரெப்போ ரேட்ல ஃபிக்ஸட் இருக்கும், இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அவ்வளவுதான் வேரியபிள். ஓகே. தென் டீம் இனிஷியேட்டிவ். ஓகேவா. இது வந்து பாத்தீங்கன்னா ரேம்ப் ப்ரோக்ராமுக்கு கீழே எம்எஸ்எம்இ கொண்டு வராங்க. டீம் இனிஷியேட்டிவ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த டேர்ம் நம்ம பார்த்துருந்தோம். ரேம்ப் இனிஷியேட்டிவ், டீம் இனிஷியேட்டிவ், ரேம்ப், எம்எஸ்எம்இ. இந்த ரேம்ப் ப்ரோக்ராமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இட் இஸ் சப்போர்ட்டட் பை வேர்ல்டு பேங்க். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், வேர்ல்டு பேங்க் சென்ட்ரல் செக்டார் ரேம்ப் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இந்த டீம் இனிஷியேட்டிவை இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன். நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் வேர்ல்டு பேங்க் ரேம்ப் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம வேர்ல்டு பேங்க்கும் மினிஸ்ட்ரி எம்எஸ்எம்இயும் சேர்ந்து பண்றாங்க. அது சென்ட்ரல் செக்டார். அதுக்கு கீழே டீம் இனிஷியேட்டிவ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்எஸ்ஐசி மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு எலிஜிபிள் இல்லை. ஓகேவா. மைக்ரோ ஸ்மால் தான் எம்எஸ்சி இது, சரியா. மைக்ரோ ஸ்மால், நோ மீடியம். மீடியமுக்கு இதுல சப்போர்ட் இல்லை. எல்லாத்துக்கும் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த பெனிஃபிட்ஸுக்கு சப்போர்ட்ல. ஒரு சிலர்ல அவங்களும் இருப்பாங்க, ஜென்ரலா அவங்க இல்ல அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா. சரி, அடுத்து கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் சிஸ்டம் 2023ல கொண்டு வந்தாங்க. இது வந்து எந்த இதுல இருந்து அமெண்ட்மெண்ட் வந்திருக்கும் அப்படின்னா, எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட். அதை அமெண்ட் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் சிஸ்டம். ஓகேவா. ஒரு சில குரூப்புக்கு மேண்டேட்டரி, மற்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேட்டட் என்டிட்டிஸ் மேண்டேட்டரி கிடையாது. ஓகேவா. சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஓகே. தென் இஸ்ரோவோட 100வது லான்ச், 100th லான்ச். இஸ்ரோ லான்ச். ஓகேவா. NVS-02 அப்படிங்கிற சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட்டுக்கு. ஓகே. யூசிங் GSLV
ஜிஎஸ்எல்வி F15. ஓகே, ஜிஎஸ்எல்வி 3 ஸ்டேஜ். கரெக்டா? தேர்ட் ஸ்டேஜ் வந்து கிரையோஜெனிக். ஓகேவா? இந்த என்விஎஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாவிக் கன்ஸ்டலேஷன்ல ஒரு பார்ட். நாவிக்ல மொத்தம் எத்தனை சேட்டலைட்? மொத்தம் 7. ரைட்டா? 3 வந்து ஜியோ ஸ்டேஷனரி. ஓகேவா? 4 ஜியோ சின்க்ரனஸ். ஓகேவா? கவரேஜ் வந்து 1500 கிலோமீட்டர். ஓகே, பாக்கி எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், குளோனாஸ் அந்த இதெல்லாம். ஓகே, அடுத்து ரிவர்ஸ் ஃபிளிப். ஒரு ஃபாரினுக்கு போன ஒரு இண்டஸ்ட்ரி திரும்ப இந்தியாவுக்கு வருது. ஓகே, டாக்ஸை கம்மி பண்றோம், ஸ்டார்ட் அப் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்றப்போ அவங்க வெளியில போன இவங்க திருப்பி டொமஸ்டிக் இந்தியாக்கே வராங்க, இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கே திரும்ப வராங்க. அவ்வளவுதான், ரிட்டர்னிங் டு இந்தியா, ரிவர்ஸ் ஃபிளிப். ஓகே, அடுத்து சோடியம்க்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க WHO. ஓகேவா? புது கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் சால்ட்டை விட லெஸ் சோடியம் எடுத்துக்கணும், சோடியம் அதாவது கம்மி பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் 2 கிராம் பர் டே. அதுக்கு மேல போகக்கூடாது சோடியம். ஓகே, சிலிகான் கார்பைட்ல நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து F11 பாக்டீரியாஸ். ஓகேவா? இது பேர்லயே லேப்னு வந்துடும், லேப்ரிஸ். இந்த லேப் ஞாபகம் வச்சுக்க, டாட் 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 என்ன வேணா இருந்துட்டு போகுது. ஓகேவா? இந்த பாக்டீரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா PFAS அதை டிகிரேட் பண்ணும், கண்டுபிடிச்சிருக்காங்க. PFAS 3 டைப்ஸ் ஆஃப் PFAS டிகிரேட் பண்ண முடியும். PFA ஃபார் அவர் கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தவா, நான்ஸ்டிக் தவா எல்லாம் போட்டிருப்பாங்க. ரைட்? ஓகேவா? ஸோ நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பார்த்துட்டோம், அதுவும் ஃபுல்லா இது பண்ணியாச்சு. ஓகே, ரிப்பீட்டடான நியூஸ் தான். ஒரு நிமிஷங்க. மேனுவல் ஸ்கேவனிங்கும் பார்த்தாச்சு, ரிசர்வேஷனும் பார்த்தாச்சு. எக்கோவாஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுல 3 கண்ட்ரி லெஃப்ட் ஆயிட்டாங்க. எக்கோவாஸ். ஓகேவா? யார் யாரு அப்படின்னா மாலி, நைஜர், புர்கினோ ஃபசா. இந்த 3 கண்ட்ரி எக்கோவாஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஓகேவா? இப்ப கரண்டா அதுல 12 கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஓகே, அடுத்து 177 ட்ரீட்டி ஆஃப் லவுசானே. இது வந்து பாத்தீங்கன்னா குர்திஸ்தான், குர்த் அவங்களுக்கு அவங்க போட்ட ஒரு ட்ரீட்டி போஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம். மிடில் ஈஸ்ட்ல அவங்கள அந்த அந்த ரீஜன் குர்த் அப்படிங்கிறதே கொடுக்காம எல்லாத்துக்கும் பிரிச்சுக்கிட்டாங்க. அதான் வந்து ட்ரீட்டி ஆஃப் லவுசானே. இது ரிலேட்டட் டு அப்படின்ற மாதிரி பார்த்து வச்சு லவுசானே. ஓகே, அடுத்து டியஸ்டா ரிவர். டியஸ்டா ரிவர் ஸ்டார்ட் ஆகிறது சோலாமோ லேக், நார்த் சிக்கிம். ஓகேவா? இதோட ட்ரிபியூட்டரி வந்து பாத்தீங்கன்னா ரங்கீத். ஓகேவா? ஒரிஜினலா பத்மா ரிவர்ல ட்ரெயின் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பத்மாங்கிறது ஜமுனாவா மாறினதுக்கு அப்புறம் ஜமுனா ரிவர்ல தான், பங்களாதேஷ்ல தான் ஜாயின் ஆகுது.
பிரம்மபுத்திரா பங்களாதேஷ் போனதுக்கு அப்புறம் அதோட பேரு ஜமுனான்னு மாறிடும். ஓகே. தென் பென்னு ஆஸ்ட்ராய்டு உங்களுக்கு தெரியும். ஆசிரிஸ் ஆர்இஎக்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. போய் திரும்ப அந்த சாம்பிள் எடுத்து வருது. ஓகேவா? இதுல அமினோ ஆசிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாட்டர் அங்க இருந்திருக்கு, அமினோ ஆசிட்ஸ் இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே. அடுத்து இது பேரை வச்சே நீங்க சொல்லிடலாம். ஆக்குபேஷன் சேஃப்டி இண்டெக்ஸ், ஓசை, ஓஎஸ்ஐ. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அவங்க கொண்டு வந்தது. டிமாண்ட் சப்ளை கேப் இதெல்லாத்தையும் ஸ்டடி பண்றதுக்கு. ரைட்டா? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபோருமே பார்த்தாச்சு. இந்த இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்ல. டொக்காமாக், ஆர்டிபிஷியல் சன் சொல்லுவாங்க, நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகே, பார்த்துட்டோம், டீட்டெயில்டாவே பார்த்துட்டோம். ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. சேஃப் கிளீன் இது எல்லாமே. ஓகே. அடுத்து ப்ளூ ஹெல்மெட்ஸ், ப்ளூ பேரட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீஸ் கீப்பிங், யூஎன் பீஸ் கீப்பிங். ரைட்டா? அவங்கள டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஏ, இது வந்து பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஷிப் எல்லாம் கொலைட் ஆயிட்டே இருந்துச்சுல்ல, அதெல்லாம் டேர்ம்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்துச்சுன்னா அதை ஷிப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 லெட் போபேடி அப்படிங்கிற ஒரு ஷிப் வந்து காராசியில கொலைட் ஆயிருக்கும். நிறைய ஆயில் லீக் ஆயிடுக்கும். ஓகே. அடுத்து வேற எதுவும் இல்லை. நவிக்க சாகர் பரிக்ரமால வந்து எல்லாமே முடிஞ்சது. ஓகே. ஸோ அஃபிஷியலா ஜான் ஓவர் 183. இனி வந்து மிஸ்லேனியஸ். இதுக்கு டிக்ளேர் பண்ணல ரஷ்யா, அது முன்னாடியே பண்ணியிருப்பாங்க. திரும்ப இன்னும் நடந்திருக்கும். இது காராசி இந்த பக்கம் அடிச்சுட்டாங்க. இதுக்கு இல்ல, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு இல்ல. ஓகே. ஸோ 183 ஃபர்தரா ஒரு ஃபைனல் இது மட்டும் அடிஷன் மட்டும் நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் வச்சேன். அஃபிஷியலா ஜானும் ஓவர். ஓகே, இன்னும் ஒரு கிளாஸ் ஜானு கவர் ஆகும். அதை கொஞ்சம் பொறுமையா பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஓவர். தட் ஷுட் ஹெல்ப் யூ மோஸ்ட் ஆஃப் த டெஸ்ட்ல. சரியா? ஓகே வாங்க. தென் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வர பாருங்க. நான் முதல்வன் போகலையா? ஏங்க, அதுக்கு வேற ஏதாச்சும் விஷயம் அபியாசாச்சும் எடுக்கலாம்ல. ஓகே. எப்படி வந்துச்சு மார்க்? எப்படியும் அங்கேயும் நீங்க தூள் கிளப்பிட்டு வந்திருப்பீங்க. சபியாஸ் நான் முதல்வன் ரெண்டுமே வந்திருக்கு. நல்லா இருக்கு டெஸ்ட் ரெண்டுமே. எடுங்க, பார்ப்போம் எப்படின்ட்டு. ஓகேவா? இனி சப்போர்ட் எனி திங், ரீச் அவுட். 140 நல்ல ஸ்கோர்ப்பா. 100 பிளஸ் ரொம்ப குட். சிசாட்டுமே டீசென்ட் தான். 80னா கொஞ்சம் பாருங்க என்ன. அதே அந்த ஹெல்தி ரேஷியோவே மெயின்டைன் பண்ணுங்க போதும்.
உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி செட் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் இல்லை. தென் சரிங்க, 10 ஆச்சு, முடிச்சுக்கலாம். நீங்களும் படிங்க. நான் அடுத்த செஷன் எப்போன்னு சொல்றேன். ஸோ ஒரு செஷன் மட்டும்தான். ஸோ வில் டேக் இட் லைட்லி, டைம் எடுத்துக்கலாம். ஓகேவா?